பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு நோக்கமில்லாத வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் விரும்பியிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வேத புஸ்தகத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருப்பதனுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருடைய நோக்கங்களை நாம் ஒவ்வொருவரும் கண்டுபிடித்து அந்த நோக்கத்திற்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான். எரேமியா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஒரு பரிதாபமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? அவர்கள் மனம் போன போக்கிலே எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று வாழ்வதுதான். தங்களுடைய கால்களை அடக்கி கொள்ளாமல் என்று சொல்லும்போது அவர்கள் தங்களுக்கு பிரியமான காரியங்களை அவர்கள் நினைத்த நேரங்களில் செய்து வந்தார்கள். அதில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எந்த விதமான ஒரு வழிநடத்துதலும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு உதாரணமாக, நம்ம வெளியில் ரோட்டில் போகும்போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்ற நினைவோடு சிந்தனையோடு நாம் செல்லுவோம். ஆனால் இன்னும் ஒரு சிலர் எங்கே போகிறார்கள் என்றே தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அவர்கள் மனம் போன போக்கில் அப்படியே போய்கொண்டிருந்தார்கள். அலைய விரும்புகிறார்கள், அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நோக்கமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோக்கமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வைக்கவில்லை. நிச்சயமான உறுதியான ஆண்டவருடைய சித்தத்திற்கு நேராக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வைத்திருக்கிறார். அப்போ இப்படி அவர்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று சொல்லும்போது அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உண்மையை விசுவாசியாமல் ஒரு பொய்யை நம்புகிறபடியால் ஆண்டவருடைய சித்தத்தோடு அவர்களால் நடக்க முடியவில்லை. இதுக்கு முந்தின அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினாலே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினாலே. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரை மறந்து ஒரு பொய்யான காரியத்தை உண்மை என்று நாம் நம்பும்போது நாமும் கூட சரியாக என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஒரு நோக்கத்தோடு நடக்க முடியாது. அங்கும் இங்கும் நம்முடைய வாழ்க்கை அலைந்து கொண்டு இருக்கும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையை எப்பொழுதுமே நாம் படித்து அதை ஒரு வழிகாட்டியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்கள் ஏன் அப்படி அலைந்து திரிகிறார்கள் என்றால், அவர்கள் அறிவில்லாமையினால் அலைந்து திரிகிறார்கள். ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை அறியக்கூடிய அறிவை நாம் என்றைக்குமே விரும்ப வேண்டும். இந்த ஜனங்கள் ஆண்டவரை அறியக்கூடிய அறிவை வெறுத்தார்கள். அதனால அவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களைப் போல காணப்பட்டார்கள். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, அப்படிப்பட்டவர்கள் ஏன் அலைந்து திரிகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னொரு விதத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்களாக வனாந்திரத்தில் அவர்கள் சுற்றி வந்தார்கள். ஏன் அத்தனை வருடங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் சுற்றி வந்தார்கள் என்றால், ஆண்டவரை விசுவாசிக்காததுனால தான். இன்று நாம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நாம் வாசித்திருக்கிறோம். அப்போ அங்குமிங்கும் அலைந்து திரிகிறவர்கள் கர்த்தரை விசுவாசியாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் காணப்படுகிறதா? ஏதோ ஒரு பொய்யை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது
நம் வாழ்க்கையின் நோக்கங்கள் இந்த சத்திய வேதத்தின் அடிப்படையில் காணப்படுகிறதா, அல்லது யாரோ சொன்னார்கள் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நிறைய பேர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்டால் தெரியாது என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் இடத்துல கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்டால் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். எப்படி உங்களுக்கு தெரியும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று கேட்டால் யாரோ ஒருவர் சொன்னாங்க என்று சொல்லுவார்கள். ஆனால் சத்திய வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது தான் அங்கும் இங்கும் அலைந்து திரியாதவர்களாக நாம் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சத்தியத்திற்கு அடுத்த வழிகளில் நாம் நடக்கிறோமா, அல்லது விசுவாசம் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்தை மையமாக கொண்டு இருக்கிறதா, அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தை மையமாக கொண்டு இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் நான் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக ரிமெம்பர், நினைவு கூற வேண்டும். என்ன நினைவு கூற வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பும் சித்தமும் திட்டமும் ஒரு நாளும் மாறவே மாறாது. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பையும் திட்டத்தையும் விட்டு தூர போயிருந்தாலும் நம்ம நினைவு கூற வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருடைய அன்பு என்றைக்குமே மாறாது. ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய நோக்கம் என்றைக்குமே மாறாது. இன்றைக்கு கூட நாம் திரும்புவோம் என்றால், திரும்பி எந்த இடத்துல நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த இடத்துலேருந்து திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே உங்களுடைய நோக்கத்தை நான் வாழாமல் என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும், திரும்பவுமாக உம்முடைய நோக்கத்தில் என்னை நீர் நடத்தும் என்று நாம் கேட்போம் என்றால் ஆண்டவர் நம்மை மன்னித்து அவருடைய நோக்கத்தில் நம்மை நடக்க பண்ணுவார். இன்றைக்கி அநேகர் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில்லை. அவர்களுக்கு பிடித்தது மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தின் அறிவில் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தாமல் இருக்கிறார்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து நாம் எப்படி நடக்கிறோம் என்று பார்ப்பார் என்றால், அது சத்தியத்திற்கு ஒத்த விதத்தில் இருக்குமா, அல்லது வேற ஏதோ ஒரு பொய்யை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போமா, ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாருங்க, உடைய நோக்கத்தை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்ற கிருபை தாருங்க, அங்கும் இங்கும் நாங்கள் அலைந்து தெரியாதபடிக்கு உம்முடைய பாதையில் மாத்திரம் நடக்க கிருபை தாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறீர். அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறீர். உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய கால்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதா, அல்லது உம்முடைய சத்தியத்தின் வழியில் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நாங்கள் கவனிக்கிறோம். ஒருவேளை வேதத்தின் அறிவின்படி நாங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த அன்பும் அழைப்பும் மாறாதது என்று உணர்ந்து உம்மிடம் நாங்கள் திரும்பி வர ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தவறி போன பாதைகளை ஆண்டவர் நீங்கள் மன்னிங்க, திரும்பவுமாக உம்முடைய நித்திய வழியில் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.